2 செஞ்சுரி இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் T20ல வந்து சஞ்சு சாம்சன் அடிச்சிருக்கிறாரு. ஆனால் அது 2 விட இது ரொம்ப மெமரபுளாக இருக்கும். சிவம் தூபே கடைசியாக வந்து ஒரு 2 4 அடிச்சிருப்பாரு. அதுதான் பெரிய ஹீரோயிக் மூமெண்ட் மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா 2 4ம் 97 எப்படி ஈக்குவலாச்சுன்னு தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு வந்து ஒரு லெஜெண்டரி பவுலர்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ரபாடா. நான் பெரிய லெவலில் ஒரு ஃபார்மில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இல்லை ஃபார்ம்ன்றதை விட அன்சேஞ்ச் லெவன்றது வந்து டீமுக்கு வந்து பூஸ்டாக போயிட்டே இருக்கும். ஆன் பேப்பரில் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா தான் ரொம்ப பலம் பொருந்திய அணியாக நமக்கு தெரியுது. ரெட் நூல் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ஒரு வழியாக செமிஃபைனல் போயிட்டாங்க. போராடி இப்போ செமிஃபைனல் போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து செமிஃபைனலில் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து இங்கிலாந்து விசஸ் நியூசிலாந்து நடக்க போகுது கொல்கட்டா ஈடன் கார்டன் மைதானத்தில். ரெண்டாவது மேட்ச் வந்து இந்தியா வந்து இங்கிலாண்டை எதிர்கொள்ள போகிறாங்க. 2024 இந்த 2 அணிகளுக்கு இடையில தான் செமிஃபைனல் நடந்து அதில் இங்கிலாந்து தோற்று இந்தியா ஜெயிச்சு ஃபைனல் போய் கப்படிச்சாங்க. இப்போ மறுபடியும் செமிஃபைனல் வந்து இந்த 2 டீம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க வான்கடே மைதானத்தில். இந்தியாவுக்கு அது பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கக்கூடிய பிச்சில் வந்து 2 அணியுமே மோத போகிறாங்க. யார் ஃபைனல் போகிறா இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹரி ப்ரோ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ப்ரோ வணக்கம். வணக்கம். எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மஸ்ட் வின் கேமாக இருந்தது இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஒரு வழியாக இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருப்போம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு 190+ அடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே சோலி முடிஞ்சுன்னு நினச்சிருப்போம். ஆனால் ஒரு வழியாக சஞ்சு சாம்சன் சேட்டா வந்து அடித்து கொடுத்துட்டாரு. ஒரு 97 ரன் அடித்து கொடுத்து இந்தியாவை செமிஃபைனலுக்கு கொண்டு போயிட்டாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த மேட்சை? இல்லை அதான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இந்தியா வந்து எப்போவுமே ப்ளஸ்ஸாக நம்ம எப்போவுமே பார்க்குறது ஓப்பனிங்கில் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். அந்த லெஃப்ட் ரைட் தான் அங்கே வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கு. லெஃப்ட் அபிஷேக் சொதப்பினாலும் ரைட்டில் வந்து நம்ம சஞ்சு சாம்சன் கடைசி வரைக்கும் கொண்டு போனது அவருக்கும் இது ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்கும். லைஃப் லாங்கில் இது மறக்கவே மாட்டார்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ப்ளஸ் இது அவர் 100 அடித்த மேட்செல்லாம் விட இந்த மேட்ச் வந்து அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரிட்டையர் ஆகிடலாமா என்ன யோசிச்சிருப்பாருலாம் தெரியல. அவரோட பேசுனதை பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்னும் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி தான் இருந்திருக்காரு போல். இது சக்ஸஸ் பண்ண உடனே தான் அவருக்கு இன்னும் ஸோ அடுத்த லெவலுக்கு அவர் மூவ் ஆகிருக்கார் ஆக்சுவலி உண்மையிலே சொல்லணும்னா. அண்ட் தென் 11ஸில் ஆஸ் யூஷுவல் ஒரே ஃபிக்ஸட் 11ஸ் திருப்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு 2வது ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலி. 11ஸை கன்ஃபியூஸ் பண்ணாமல் திருப்பி யாரோ ஒருத்தர் உள்ளே கொண்டு வரலான்னு எதையும் யோசிக்காமல் போன ஜெயிச்சதோடனே அடுத்த மேட்சும் அப்படியே 11ஸ் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலி. இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னது தான் 2 செஞ்சுரி இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் T20ல வந்து சஞ்சு சாம்சன் அடிச்சிருக்கிறாரு. ஆனால் அது 2 விட இது ரொம்ப மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா மஸ்ட் வின் கேமில் அடிக்கிறது வந்து என்றைக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அடுத்த மேட்ச்சில் இதை விட நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஆனால் கௌதம் கம்பீர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா சிவம் தூபே கடைசியாக வந்து ஒரு 2 4 அடிச்சிருப்பாரு. அதுதான் பெரிய ஹீரோயிக் மூமெண்ட் மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த 97 ரன்னுக்கு அந்த 2 பவுண்டரி வந்து ஈடானது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் 2011 வேர்ல்ட் கப்பில் வந்து கௌதம் கம்பீர் வந்து 97 அவுட் ஆவார். அதுக்கப்புறம் தோனி வந்து 91 அடிப்பார். ஆனால் அந்த 91 தான் பேசப்பட்டது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை வந்து அப்பப்போ கௌதம் கம்பீர் சொல்லுவார். அவரே வந்து இந்த 97க்கு வந்து பெரிய வேல்யூபிள் கொடுக்கலையோ? இல்லை அதுதான் என்னென்னா ஆஸ் யூஷுவல் அந்த பாலிடிக்ஸ் இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. சஞ்சு சாம்சன் பெருசாக பேச வேண்டாம்னு நினைக்கிறாரோ இல்லை என்னன்ற இஷ்யூன்ற அவங்களுக்கு ஸ்பாட்லைட் அவர் மேலே விழக்கூடாதுன்னு அப்படி யோசிக்கிறோம். ஏன்னா என்னன்னா 2 4ம் 97 எப்படி ஈக்குவலாச்சுன்னு தெரியல. மேபி ப்ரெஷரை குறைச்சிருக்கலாம் சஞ்சு சாம்சனுக்கு, ஈஸியாக முடிக்க ஃபினிஷிங் கேமாக போயிருக்கலாம். பட் அதுக்கு நடுவில் அப்போ மற்றவங்க அடித்தது சூரியகுமார் அடித்ததெல்லாம் அப்போ இதுவும் ஈக்குவல் ஆக்கிடுவாரா என்னன்னு தெரியல. ஸோ எண்ட் ஆஃப் தி டே மேட்ச் ஃபினிஷ் பண்ணது சஞ்சு சாம்சனுக்கு பெரிய ப்ளஸ் இப்போது கான்ஃபிடென்ட்டாக அவர் 11ஸில் உள்ளே இருப்பாருன்றதும் பெரிய ப்ளஸ். ஃபஸ்ட்டு செமிஃபைனல் சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் நியூசிலாந்து கடைசியாக நடந்த ஐசிசி தொடர்னா சாம்பியன் ட்ராஃபி. அதில் இந்த 2 டீமுமே செமிஃபைனல் வந்தாங்க. நியூசிலாந்து ஃபைனல் வந்தது சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிச்சு. இப்போ யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆல்ரெடி இன்னொன்று என்னென்னா ஆல்ரெடி இவங்க 2 பேரும் லீக்லேயே ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா தோற்றுருக்கார இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஜெயிக்கணுன்ற வெறியோடு அவங்க ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் நியூசிலாண்டு. ஸோ மோஸ்ட் வெயிட்டிங் தி கேம் தான் அது ஆக்சுவலி. அது ஏன்னா அது ஒரு ஃபைட்டிங் கேமாகவும் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி தோற்ற டீம், இவங்க தோக்காத டீம். ஸோ எப்படி போக போகுதுன்றது தெரியல. சவுத் ஆஃப்ரிக்கா எதுவும் பிளேயிங் லெவனில் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம டீமுக்கு எப்படி பும்ரா சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு வந்து ஒரு லெஜெண்டரி பவுலர்னால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ரபாடா. ஆனால் பெரிய லெவலில் ஒரு ஃபார்மில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இல்லை அப்படி பார்க்காம நீங்கள் ஆனால் ஃபார்முன்றதை விட அன்சேஞ்ச் லெவன்றது வந்து டீமுக்கு வந்து பூஸ்டாக போயிட்டே இருக்கும் ஆக்சுவலி. எப்போவுமே நான் அது சொல்கிறேன்.
டோர்னமெண்ட்டில் டெஸ்டிங் பண்ணவே கூட. ஒரு பவுலரை நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா பவுலர் தான், அவ்வளோதான். அவனை பவுலராக மட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே. ஏன் இங்கே இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பெரிய மைனஸ், பும்ராவை எங்கே போடுறதுனே தெரியாமல் திடீர்னு ஓப்பனிங் கொடுக்குறாங்க, திடீர்னு மிடில் ஆர்டர் கொடுக்குறாங்க, திடீர்னு எங்கே போடணுன்றதே அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனில். பும்ராவை ஹர்திக் பாண்டியா ஓப்பன் பண்ணுவாங்க, திடீர்னு பும்ரா நீ வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருப்பா அப்படிம்பாங்க. ஹர்திக் பாண்டியா சொதப்பினா உடனே பும்ராவை கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவருக்கே ஃபிக்ஸட் பிளேஸ் இல்லாமல் தான் இருக்குது பும்ரா. என்ன தான் ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இப்போ வருண் சக்கரவர்த்தியை ரொம்ப நம்புவாங்க, திடீர்னு பார்த்தா அவர் ரன் கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்சும் ரன் அதிகமாக கொடுத்துட்டாரு, பட் விக்கெட்ஸும் கொஞ்சம் எடுத்துட்டாரு. ஆக்சுவலி அடுத்ததாக வந்து நியூசிலாண்டில் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே அன்சேஞ்சாக இருக்கணுமா இல்லை டெவான் கான்வாயை உள்ள இருக்க கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சேஞ்ச் பண்ணணும் தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் தான் மேட்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக போகும். இல்லைனா அவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி இருக்கிற பிளேயர்ஸும் இதுவும் வந்து ஒரு ஆல்ரெடி ப்ளே பண்ணதுனால இந்த ஃபைட்டிங்காக ரொம்ப இன்னும் ஃபைட்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி பார்ப்போம் எப்படி 11 சேஞ்ச் ஆகுதா இல்லை அப்படியே போகிறாங்களான்றது வந்து அந்த ஆன் பேப்பரில் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ரொம்ப பலம் பொருந்திய அணியாக நமக்கு தெரியுது. ரெண்டாவது செமிஃபைனல் இந்தியா விசஸ் இங்கிலாந்து, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வான்கடே மைதானத்தில் நடக்குது. 2011 வேர்ல்ட் கப் நம்ம வான்கடையில் ஜெயிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த தோனி அடிக்கக்கூடிய 6 வந்து வான்கடேன்னு என்னுடைய நினைவு கரெக்டாக இருந்தால் வான்கடேவாக தான் இருக்கணும். எப்படி பார்க்குறீங்க இந்த செமிஃபைனலை? இங்கிலாந்து பழித்து இருக்குமா இல்லை இந்தியா அந்த ஆதிக்கத்தை செலுத்துமா? ஏன்னா 2024 வேர்ல்ட் கப்பில் செமிஃபைனலில் இங்கிலாந்து உதவாங்கினாங்க நம்மக்கிட்ட. திரும்ப அதற்கான பதிலடி கொடுக்கக்கூடிய களமாக இதை பார்ப்பாங்கல்ல அவங்களுமே. இல்லை இந்தியாவில் இப்போ என்ன ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன்னா ஆக்சுவலி எல்லாருமே கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டண்ட்டாக மாறிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா பவுலிங்கில் சொதப்புறானா, பேட்டிங் ஆடிக்கிறாரு. ஸோ ஏதோ ஒன்று கன்சிஸ்டண்ட்டாக மாறி வருது. ஸோ இங்கிலாண்டை ஈஸியாக ஜெயிப்பாங்கன்னு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஆக்சுவலி 11 எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் திருப்பி எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, கன்ஃபியூஸ் பண்ணால் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்கும். பட் இங்கிலாண்டுக்கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஃபைட்டிங்காக இருக்குமான்னு தெரியல. என்ன சொல்கிறீங்க? ஜெயிச்சிருவாங்க தான் இந்த தோணுது எனக்கு. பாகிஸ்தான் மாதிரி ஒரு டீம் அடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க வெஸ்ட் இண்டீஸ்ட்டை தோத்தாங்க. ஆனால் சூப்பர் 8 வந்ததுக்கப்புறம் 3 மேட்சுமே அவங்க கண்டினியூஸாக வின் பண்ணி நம்ம போவோமா இல்லையாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் அவங்க 3க்கு 3 அடித்து செமிஃபைனல் வரும்போது அது அவங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக பூஸ்டப்பாக தானே இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க எல்லாம் விளையாடினது ஸ்ரீலங்காவில். ஸோ அது ஒரு பெரிய மைனஸ். ஏன்னா ஸ்ரீலங்காவோட கிரவுண்டு வேறு, இந்தியாவோட கிரவுண்டு வேறு. அவங்க இப்போ என்னென்னா அதுவும் ஒரு மைனஸாக தான் போகும். ஏன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு கிரவுண்டோட இது வந்து பிச்சே வேறு மாதிரி இருக்கும், இந்தியாவோட பிச்சே வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்த பிச்சிலேருந்து இந்த பிச்சுக்கு இவங்க மாறணும், அதுவே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். இந்தியா வந்து ஸ்டாண்டர்டாக இந்தியாவிலே விளையாடுறதுனால இது ரெண்டுமே வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்கும் அவங்களுக்கு. இங்கிலாந்துக்கு ஹோம் கிரவுண்டுங்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம், பட் ஆனால் 100% விக்டரியை கொடுத்துட முடியுமா? ஏன்னா 2023 வேர்ல்ட் கப் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். நவம்பர் 19 அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் அகமதாபாத்தில் எல்லாரும் நினச்சாங்க இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு விராட் கோலியும் ரோஹித் சர்மா தோலில் சுமந்துட்டு வருவாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லான்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க அன்எக்ஸ்பெக்டடாக. அந்த மாதிரி கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல ஆன் த டே. அது ஒரு பெரிய டாஸும் மாறும். ஆன் த டேல பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. சப்போஸ் பர்ஃபார்மன்ஸில் ஏன்னா இந்தியாவில் வந்து நம்ம பார்த்த போன மேட்ச் சஞ்சு சாம்சன் அடிக்கலைன்னா என்ன பண்ணியிருப்போம்னு நமக்கு தெரியல. ஒரு கன்சிஸ்டன்சி லெவல்னு ஒன்று இருக்கணும்ல. ஒரு பிளேயரை பார்த்தாலே உங்கள் பிளேயிங் லெவனை பார்த்தாலே பயம் வரணும். அந்த மாதிரி இருக்கு அந்த டைமு. ஏன்னா லாஸ்ட் டைம் ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரி பிக் நேம்ஸ் இருந்தது. இந்த டைம் சூரியகுமார் யாதவ் பெருசாக ஃபார்மில் இல்லைங்கிற மாதிரி தெரியுது. திலக் வர்மா போன மேட்ச்சில் கொஞ்சம் அடித்தார், அதுக்கப்புறம் திடீர்னு அவுட் ஆனார். எப்படி இருக்கும்? இல்லை கன்சிஸ்டன்சி யாருக்குமே இல்லை ஆக்சுவலி மோஸ்ட்லி. பட் ஆனால் யாராவது ஒருத்தர் ஆடிடுறாங்க, அதுதான் இருக்கிறதுலே ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இப்போது சஞ்சு சாம்சன் விட்டால் அபிஷேக் சர்மா ஆடுறாரு, இல்லை இஷாந்த் கிஷன் ஆடிடுறாரு. ஸோ இந்த ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் ஆடிட்டாங்கனாலே வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக நம்மளுக்கு வந்துடும். இதில் 3 பேர் சொதப்புறாங்கன்னா தான் எந்த போக போகுதுன்றது தெரியும். அதுக்கப்புறம் சூரியகுமார் கஷ்டப்படணும், ஹர்திக் பாண்டியா இவங்களாம் வந்து கொஞ்சம் புஷ் கொடுக்குற மாதிரி. ஹர்திக் பாண்டியாவும் சிவம் துபேவையும் நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபீல்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வர்றீங்களோ அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இந்தியா அன்னைக்கு. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவங்களெலாம் ஒரு 15வது ஓவருக்கு மேலே இறங்கினா தான் அவங்களுக்கு அந்த ஹிட்டிங் எபிலிட்டிங்கிறது இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஸ்ட்ரோக் வச்சு ஆடுங்க, ஒரு ரன்ஸை கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னா அது அவங்களால முடியாது தானே. அதனால் இனிஷியல் விக்கெட்டுங்கிறது ரொம்ப குரூசியல். ஜோஸ் பட்லர் உட்கார வைப்பாங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரும் இந்த வேர்ல்ட் கப்பில் எந்த மேட்ச்லையுமே பெருசாக அடிக்கலை. 2022 வின்னிங் டீமோட கேப்டன், அவர் இங்கிலாண்டோட கேப்டனாக இருந்தார். இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பெருசாக அவர் ரன் அடிக்கலை. அவரை வெளியில் உட்கார வைக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை எப்படி பார்த்தாலும் அவர் வந்து ஒரு பிக் மேட்ச் பிளேயருங்கும் போது அவரை பிளேயிங் லெவலில் வச்சுக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் வச்சுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய இந்தியாவில் பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஐபிஎல்லாம் அவங்க நிறைய விளையாடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஐபிஎல்லுமே ப்ளூ ஜெர்சியை பார்த்தா தான் அடிப்பார். மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக தான் அடிப்பார். நம்மளுமே ப்ளூ ஜெர்சி இந்தியாவோ.
ஸோ அதனால் ஃபைட்டிங் பட்லரும் ஒரு நல்ல பேட்டர், ஒரு நல்ல ஸ்டாண்டிங் கொடுத்துட்டாருன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி மாறிடும். பட் இந்தியாவில் என்ன ஒரு ப்ளஸ்னால் வருண் சக்கரவர்த்தியும் பும்ராவும் வச்சு மட்டுமே போயிட்டுருக்காங்க. ஹர்ஷித் பெருசாக பர்ஃபார்ம் ஆகலை இன்ன வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் பெருசாக நான் எந்த மேட்ச்லையும் பெருசாக பார்க்கல. போன மேட்ச்லேயே ஒரு ஓவரில் 20க்கும் மேற்பட்ட ரன் போணுச்சு. ஜேசன் ஹோல்டர் வெளுன்னு வெளுத்தார், அதையும் கூட நம்ம பார்த்தோம். அதுதான் ஆஸ் யூஷுவல் அக்ஷர் பட்டேல் உள்ளே இருக்கார். ஸோ பேட்டிங்லேயும் பெருசாக ஒரு ஹெல்ப்பிங்காக இருக்கார், பவுலிங்லேயும் ஏதாவது ஒரு 1-2 ஓவர் கொடுக்குறாங்க. ஸோ வைஸ் கேப்டனாக அவர் திருப்பி கொண்டு வந்ததும் பெரிய ப்ளஸ் தான். ஸோ அதனால் இப்போதைக்கு 11ல் அன்சேஞ்ச் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் சேஞ்ச் பண்ண ரெண்டு டீம்லேயுமே ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஆனால் என்னென்னா 2 பேருமே போட்டி போடவே இல்லை, இது வரைக்கும் ஃபைட் பண்ணவே இல்லை, எந்த மேட்சும் ஃபேஸ் பண்ணலை. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் பண்ண போகிறாங்க. என்னென்னா இந்தியன் கிரவுண்டில் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இங்கிலாந்துக்கு புதுசாக, இந்தியா ஆல்ரெடி விளையாடுனதுனால அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் போகிறாங்க. ஸோ இதுதான் எப்படி மேட்ச் போகுதுன்னு நம்ம அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இதில் ஜெயிச்சாதான் நம்ம அகமதாபாத்தில் ஃபைனல் சந்திக்க முடியும். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எது எப்படியா இருந்தாலும் இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு இந்தியன் ஃபேனாக நம்மளுமே விரும்புவோம். பார்க்கலாம் பொறுத்திருந்து நாளைக்கு என்னென்ன மாதிரி நடக்குது, டாஸ் யார் ஜெயிக்கிறாங்க, பிளேயிங் 11 என்னவா இருக்கும், யார் நாளைக்கு ரைசிங் ஸ்டாராக வரப்போகிறாங்க, எல்லாமே நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட சேர்ந்து பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நன்றி.